சுற்றுலா தலங்களையும் இயற்கை சார்ந்த சுற்றுலா மையங்களையும் மேம்படுத்தி விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த அரசு எக்கோ டூரிசம் மூவ்மெண்ட் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தும். இந்த திட்டத்தின் கீழ் மலையேற பாதைகள், வனவிலங்கு சுற்றுலாக்கள், பறவைகளை பார்வையிடும் பாதைகள் மற்றும் படகு சவாரி பாதைகள், என்விரான்மெண்ட்ஸ் உகந்த தங்குமிட வசதிகள், வழிகாட்டி மையங்கள், பார்வையாளர் மையங்கள் ஆகியவை உருவாக்கப்பட்டு மேம்படுத்தப்படும். மாநிலத்தின் பல்வேறு இயற்கை நிலப்பரப்புகள், வனங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் உள்ளூர் மக்கள் மற்றும் பழங்குடி இன மக்களின் பங்கேற்புடன் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படும். உள்ளூர் மற்றும் பழங்குடி இன மக்களின் வாழ்வாதாரத்தை வாய்ப்புகளை மேம்படுத்துவதுடன் வன பாதுகாப்பதற்கு பங்களித்து பொதுமக்களிடையே இயற்கை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இத்திட்டத்திற்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கலை மற்றும் பண்பாடு. தமிழரின் தனித்துவமான வரலாற்றையும் சிறப்பான பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் நோக்கில் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள தமிழரின் பாரம்பரிய பண்பாட்டு தலங்களில் தரம் உயர்த்தப்படும். இதற்கான விரைவான திட்ட அறிக்கையினை தயார் செய்வதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த அரசு நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வாதார பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தும். இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள சிறந்த முறையில் செயல்படும் 200 கலை குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 100 நாட்கள் பண்பாட்டு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 23 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டு துறைக்கு 775 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ் வளர்ச்சி. தமிழின் பாரம்பரியத்தையும் பாதுகாப்பதிலும் இளைஞர்களின் திறமைகளை ஊக்குவிப்பதிலும் நமது அரசு உறுதியான அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது. செம்மொழியான தமிழ் மொழியின் இலக்கியத்தின் மீது இளம் வயதிலே ஆர்வத்தை வளர்க்கும் நோக்கில் 300 திருக்குறள்களை மனப்பாடம் செய்து சொல்லவும், 500 தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தலா 5000 ரூபாய் ஊக்கத்தொகையான அரசு வழங்கும். மேலும் தமிழ் அறிஞர்களுக்கான நிதி உதவித்தொகை அரசு உயர்த்தி வருவதுடன் தமிழ் மொழி தியாகிகளின் ஒப்பற்ற பங்களிப்பினை நினைவு கூறும் வகையில் கல்லூரி மாணவர்களுக்கான மாநில அளவிலான கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகள் அரசு தொடர்ந்து நடத்தும். கண்ணியமிகு காயிதி மிலத் அவர்களின் வரலாற்றை பெருமையும் போற்றும் வகையில் தமிழ் மொழி மீது அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த பற்றையை கொண்டாடும் வகையிலும் ஒரு புதிய விருந்து ஆண்டுதோறும் திருவள்ளுவர் திருநாள் அன்று காயித் மிலத் அவர்களின் நினைவாக வழங்கப்படும். தமிழ் இணைய கல்வி கழகத்தின் மூலம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் உருவாக்குதல், அரசின் அதிகாரப்பூர்வ தொடர்புகளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த மொழி தொழில்நுட்ப கருவிகளை கொண்டு செயல்படுத்துதல் மற்றும் முன்னணி பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து தமிழுக்கு என எக்ஸ்க்ளூசிவ் ஏஐ மாடல் உருவாக்குதல் ஆகியவை முன்னெடுக்கப்படும். உலக புகழ்பெற்ற தொல்லியல் தலங்களையும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான பண்பாட்டு மரபையும் நாகரிகத்தையும் தமிழ்நாடு கொண்டுள்ளது. புத்தக அறிவுடன் கலை அறிவும் வேண்டும் என நோக்கத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், மயிலாடும்பாறை, சிவக்கலை, அழுகன்குளம், அரிக்கைமேடு, சாலுவன்குப்பம் மற்றும் காவிரி பூம்பட்டினம் போன்ற தமிழ்நாட்டின் தொல்லியல் மற்றும் பாரம்பரிய தலங்கள் பார்வையிடுவதை அவசியமாகும். இது அனுபவம் சார்ந்த கற்றலை ஊக்குவிப்பதுடன் மாநிலத்தின் தொன்மையான வரலாறு, நாகரிகம் மற்றும் பண்பாட்டு பாரம்பரியம் குறித்து அவர்களது புரிதலையும் வலுப்படுத்தும். இந்த நோக்கில் பள்ளி மாணவர்களுக்கு தொல்லியல் தலங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்வதற்காக இந்த அரசு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. இந்து சமய அறநிலையம். இந்த அரசு எதிர்வரும் 5 ஆண்டுகளில் 3000 திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்து விழா நடத்திடும். 250 திருக்குளங்கள் மற்றும் 75 மரத்தேர்களை சீரமைக்கும் திட்டமிட்டு உள்ளது. மேலும் பக்தர்கள் அதிக அளவில் வரும் திருக்கோயில்களில் அவர்களின் அவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பாதுகாப்பான குடிநீர், கழிவறைகள், குளியல் அறைகள், தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தவும் திட்டமிட்டு உள்ளது.
திருக்கோயிலில் மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்டீஸ் அப்பாயின்மெண்ட்டை முக்கியத்துவத்தை உணர்ந்த இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் முக்கிய குறுகிய காலத்தில் வேகமாக 9205 திருக்கோயில்களுக்கு அருங்காவலர் அறிவிப்பு வெளியிட்டு அருங்காவலர்களை நியமனம் செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறது.